Hello friends, welcome to Jece channel. இன்னைக்கு நம்ம என்ன சமையல் பார்க்க போறோம் அப்படினா வடை இல்லனா போண்டா எதை வேணா நம்ம சொல்லிக்கலாம். இது வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸா நம்ம ஈஸியா செய்யக்கூடியது. சோ ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாங்க வந்து 2 டம்ளர் உளுந்து எடுத்துஇருக்கோம். நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 4 hours வந்து ஊற வச்சிருங்க. இது நம்ம மிக்ஸில அரைக்கணும்னா 4 hours ஊறினா ஓகே. நம்ம கிரைண்டர்ல அரைக்க போறோம் அப்படினா நம்ம 2 hours முன்னாடி ஊற வச்சா போதும். பாருங்க நல்லா ஊறிடுச்சு. தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கிறோம். அது வந்து விட்டு விட்டு அடிக்கணும். நம்ம மிக்ஸி வந்து சூடு ஏறிச்சுனா நம்மளுடைய மாவு வந்து நல்லா இருக்காது. சோ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நம்ம இந்த மாதிரி நல்லா மைய அரைச்சுக்கணும். அதுக்கு அப்புறம் ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் அதையும் குட்டி குட்டியா நறுக்கி உள்ள சேர்த்துக்குங்க. அப்புறம் கறிவேப்பிலை ஒரு இனுக்கு எடுத்துக்கோங்க. மிளகுத்தூள் அவங்கவங்க காரத்துக்கு ஏத்தாப்புல மாத்திக்குங்க. நாங்க ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கோம். அப்புறம் தேவையான அளவு உப்பு. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருள். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. ஒருவேளை உங்களுக்கு இப்படி மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா என்ன பண்ணணும்னா அரிசி இருக்குல்ல அதை நல்லா மிக்ஸியில் நல்லா இது பண்ணிட்டு அரைச்சிட்டு ஒரு 2 ஸ்பூன் போல் இதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா ஒரு வேளை சரியாயிடும். பாருங்கள் இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியில் கையை நனைச்சிட்டு மாவு எடுக்கும் போது நம்ம கையில் ஒட்டாமல் வரும். இது நம்ம இஷ்டம்னா எப்படி வேணால் போட்டுக்கலாம். நான் பாருங்கள் ஃபஸ்ட்டு இது வந்து வடை மாதிரி போட்டேன். அடுத்தது சும்மா ரவுண்டாக அப்படி போட்டேன் போண்டா மாதிரி. ஸோ ரவுண்டாக போட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் வடையோட. ஃபர்ஸ்ட் நீங்கள் இப்போ தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது மாதிரி போண்டா மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த 2 பக்கமும் கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு எடுத்துருங்க. ஓரளவுக்கு அந்த எண்ணெய் வந்து அந்த முட்டையாக வர்றது வந்து கம்மியாகும். ஸோ அந்த டைம் நமக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்மளுடைய போண்டா பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நான் அந்த இதை வந்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் உள்ளேயும் நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சுங்க. நம்மளுடைய ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு சட்னியோட தேங்காய் சட்னியோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.